அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு இந்த மைவி3யோட அப்டேட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். மைவி3 நிறுவனம் இதுக்கப்புறம் ரன் ஆகுமா ஆகாதா, பணம் வருமா வராதா, இதோட கேள்வி மக்களோட மத்தியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. மக்களே, ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்குங்க. நீங்கள் எந்த அளவுக்கு நெகட்டிவ், அதாவது மைவி3 பற்றி நெகட்டிவ் வீடியோ நீங்கள் பார்க்குறீங்களோ அந்தளவுக்கு உங்களோட மன அழுத்தம் கண்டிப்பாக அதிகரிச்சுக்கிட்டே தான் போய்கிட்டு இருக்கும். அப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சந்தேகங்கள் வந்து அதிகமாக கூட்டிகிட்டு போயிட்டே தான் இருக்கும். அதுக்கு காரணம் யாருன்னா நம்ம தான். சரிங்களா? ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கங்க. மைவி3 நிறுவனம் ஓடுற நிறுவனமாக இருந்தால் இந்த அளவுக்கு எம்டி சார் போய் ஆஜராகி இந்த அளவுக்கு கேஸ் நடத்தணுங்கிற ஒரு அவசியமே கிடையாது நண்பர்களே. புரியுதுங்களா? அதான் மக்கள் நீங்கள் ஏன் பயப்படுறீங்க அப்படின்னு நிறைய ஊடகங்கள், அதான் நிறைய வந்து ஊடகங்களும் சரி, யூடியூப் சேனல்களும் சரி, நிறைய வந்து நெகட்டிவான கமெண்ட்ஸு, நெகட்டிவான வீடியோ இதை பார்த்து வந்து மக்களை நீங்கள் வந்து பயப்படுறீங்க. சரிங்களா? ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு இடத்துல ஒரு செய்தி நடக்குது அப்படின்னா அந்த செய்தி அதை விட பிரம்மாண்டமாக ரொம்ப கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி, இருக்கிறது இல்லாத பொல்லாதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி நியூஸ் சேனல்லையோ அல்லது யூடியூப் சேனல்லையோ போடுவாங்க. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது இப்படி நடந்ததா இப்படி நடந்ததா அதை நம்மளோட மக்கள் மனசில் பதிஞ்சிருச்சு. இதுதான் நியூஸில் வந்தால் உண்மை, நியூஸில் வந்தால் இது அப்படின்ட்டு எல்லாருமே வந்து நம்பிக்கிட்டு நியூஸில் வர்றது எல்லாமே உண்மைன்னு பார்த்தீங்கன்னா உண்மை கிடையாது. அதாவது ஒரு விஷயத்தை மாற்றி தான். இப்போ நேற்றே கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறையா யூடியூப் சேனலில், அதாவது நியூஸ் சேனலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 முதல் 1500 வரை சம்பாதிக்கக்கூடிய இந்த நிதி நிறுவனம் மோசடி குறித்து அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம வந்து 5லேருந்து 1500 ரூபா வரைக்குமா சம்பாதிக்கிறோம். அதிலே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இஷ்டத்துக்கு சொல்கிறாங்க. நண்பர்களே, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க. தயவு செஞ்சு பல நெகட்டிவ் கமெண்ட்ஸையும் நெகட்டிவ் வீடியோஸையும் பார்த்து தயவு செஞ்சு பயப்படாதீங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், நம்மளுடைய மைவி3 நிறுவனமானது ஓடி போகிற நிறுவனம் கிடையாது கிடையாது கிடையாது. சரிங்களா? இவ்வளோ ஹப்பு, அதாவது இவ்வளோ கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட அலுவலகங்கள் இருக்குது. சரிங்களா? இதெல்லாம் வந்து உருவாக்கணும், இதெல்லாம் வந்து புதுசாக வந்து உருவாக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது நிறுவனத்துக்கு. சரிங்களா? மக்கள் இவ்வளோ பேர் இருக்காங்க. மக்களுக்கு ஏதாவது சந்தேகம், ஏதாவது மக்களுக்கு ஏதாவது டவுட் அப்படின்னா அங்கங்கே ஒரு அலுவலகம் இருந்தால் தான் மக்களுக்கு ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம நிறுவனம் வந்து இவ்வளோ அலுவலகங்கள் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி ஸ்டோர்ஸ் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட ஸ்டோர்ஸ் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. இதெல்லாம் ஏன் ஓப்பன் பண்ணணும்? நல்லா யோசிச்சு பாருங்க. அதாவது மைவி3ல என்ன தான் நடந்துகிட்டு இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. நம்ம விளம்பரம் பார்த்தா காசு. அது என்ன விளம்பரம்னு யாருக்காச்சும் தெரியுங்களா? அதாவது மைவி3 நிறுவனத்தில் இல்லாதவங்களுக்கு அந்த விளம்பரம் பார்த்தா காசு, என்ன விளம்பரம் வருதுன்னு தெரியுங்களா? நீங்கள் அதாவது இப்போ இருக்கிற மக்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா காசை கொடுத்து தான் நம்ம விளம்பரத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன் இப்போ சன் டைரக்டர், சன் டிவி, ஏர்டெல்லு, ஜியோ டிவி இதெல்லாம் இருக்குமே, அதெல்லாம் நம்ம மூவிஸு சீரியல்ஸ்லாம் பார்த்துட்டு இருப்பீங்களா? நம்ம காசு மாதம் 200-300 ரூபாய் கட்டிக்கிட்டு தானே இருக்கோம். ஏன் நம்ம காசுக்கிட்ட ஏன் விளம்பரத்தை பார்க்கணும்? அதை ஏன் மக்கள் யாரும் கேட்க மாட்டாங்க? அதை ஏன் யோசிக்க மாட்டாங்க? நம்மளோட நிறுவனம் வந்து எந்த நிறுவனத்திலும் இல்லாத ஒரு அருமையான கான்செப்டை வந்து உள்ளே கொண்டு வந்து மக்களை வந்து வாழ வச்சுக்கிட்டு இருக்க நிறுவனம் மைவி3 நிறுவனம். இதை பற்றி யாரும் வெளியில் பேசுகிறவங்களுக்கு இதை பற்றி யாருக்குமே தெரியாது. ஒரே வார்த்தை, இப்போ எங்கள் ஊரில் கூட எங்கடி விளம்பரம் பார்த்தா சம்பாதிக்கிறீங்க, விளம்பரம் பார்த்துக்கிட்டே சம்பாதிக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. அது என்ன விளம்பரம்னு யாருக்காவது தெரியுமா? யோசிச்சு பாருங்க. இது வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க, ஊரில் நெகட்டிவாக பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. இதெல்லாம் நம்ம காதில் வாங்கிட்டு இருந்தால் நம்ம தான் ஃப்ரெண்ட்ஸ் முட்டாள். சரிங்களா? ஒரு நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போர் அத்தனை பேரும் கண்டிப்பாக அவங்களோட மனநிலை பாதிக்கப்பட்டவங்களாக தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேறு வேலை இல்லாமல் இது இவ்வளோ பேர் இந்த கமெண்ட்ஸை பார்ப்பாங்க, நம்ம நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போட்டால் மக்கள் கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிற ஒரு சென்ஸ் இல்லாத நபர்களை தான் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போடுவாங்க. அதை பார்த்து நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க. நெகட்டிவ் வீடியோ பார்த்து நீங்கள் கவலைப்படாதீங்க. மைவி3 நிறுவனம் என்றைக்குமே மக்களுடைய உண்மையான நிறுவனங்க. அதை மட்டும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒரு எம்டி, அதாவது ஒரு நிறுவனத்தோட எம்டி வந்து தானாக முன் வந்து ஆஜராயிருக்கு அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு நிறுவனத்தில் வந்து இது மாதிரி நடந்திருக்கா? எவ்வளவோ நிறுவனம் ஏமாத்திட்டு போயிட்டு இருக்கு. நம்ம நிறுவனத்தை பற்றி தப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே கோயம்புத்தூரில் எத்தனை நிறுவனம் ஓடி போயிருக்கு தெரியுங்களா? அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்டில் எவ்வளோ நிறுவனம் வந்து ஓடி போயிருக்கு. எவ்வளோ ஃபோர்ஜரி வேலை கோயம்புத்தூர் நடந்திருக்கு. அதெல்லாம் அந்த நபருக்கு கண்ணு தெரியாதா? நல்லா யோசிச்சு பாருங்க. நம்மளோட மைவி3 நிறுவனமானது ஒரு அருமையான நிறுவனங்க. எவ்வளோ ஒரு பெரிய கான்செப்டை உள்ளே வச்சு மக்களுக்கு எப்படி இன்கம் கொடுக்கணுங்கிறத அவ்வளோ டிசைன் பண்ணி சூப்பராக நடத்திக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக மறுபடியும் நம்ம நிறுவனம் தொடர்ச்சியாக இதை விட சிறப்பாக கண்டிப்பாக நடக்குங்க. மக்களாகிய நீங்கள் தயவுசெய்து நெகட்டிவ் கமெண்ட்ஸை கண்டு பயப்படாதீங்க. சரிங்களா? கார்த்திக் பிள்ளை அண்ணா, தி கேடிவி
கார்த்திக் பிள்ளையவன் வந்து எல்லாமே விளக்கமாக அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. சட்டம் தெரியாத நபர்கள், எனக்குமே சட்டம் தெரியாது சரிங்களா. அதெல்லாம் வந்து அவர் சட்டம் தெரிந்தவர். அவர் நிறைய வீடியோ வந்து மக்களுக்கு புரியும் வகையில் நிறைய வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த சேனல் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு குழப்பம்லாம் இருந்தால் கண்டிப்பாக தீர்ந்துடும். தயவு செஞ்சு மன உளைச்சா அடையாதீங்க சரிங்களா. தேவையில்லாத விஷயங்களை வெளியில் ஃப்ரெண்ட்ஸு பேசுறது, ஊரில் அது பேசுகிறாங்க இது பேசுகிறாங்க தெரிஞ்சு அதெல்லாம் போட்டு அப்படியே மனசுக்குள்ளே போட்டு ஏற்றிக்காதீங்க. எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் எங்கள் அம்மா வந்து சொல்கிறாங்க, இது வந்து மைவித்திரி நிறுவனம்லாம் போயிருமாமோ அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா பேசிக்கிட்டு இருக்காங்க, ஊரில் பேசுகிறாங்க அப்படின்னு. ஊரில் பேசிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் காதில் தயவு செஞ்சு கேட்டு வாங்கிக்காதீங்க. நீங்கள் போயிட்டு கண்டிப்பாக நம்ம மைவித்திரியோட நிறுவனம் கூடிய விரைவில் கண்டிப்பாக ஓப்பன் ஆகும். கண்டிப்பாக பழைய விட புதிதாக அப்டேட் ஆகி சூப்பராக இதை விட சிறப்பாக நம்ம நிறுவனம் வந்து ரன் ஆகும். அதை மட்டும் புரிஞ்சுக்குங்க. நீங்கள் நல்லவர்கள் லட்சியம் கண்டிப்பாக வெல்லுவது நிச்சயங்க. தயவு செஞ்சு மைவித்திரி நிறுவனத்தை தப்பாக பேசுகிறவங்களை கண்டு பயப்படாதீங்க. கண்டிப்பாக நம்மளோட நிறுவனம் ரெஜிஸ்டர்ட் ஆகி மக்களுக்கு கண்டிப்பாக பேவட்டை கண்டிப்பாக கொடுக்கும். பயப்படாதீங்க. தொடர்ந்து நம்மளோட வேலு பச்சங்க சேனலில் அடுத்தடுத்த அப்டேட்டு நான் கண்டிப்பாக சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.